நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். யாரையா நீ? பார்த்தா தெரியல? தெரியுது. மேஜிக் ஷோல வர பிசி சர்க்கர் மாதிரி இருக்கிற. நான் தான் மதன்பூர் மைனர் ஐஸ்கிரீம் கபூர். என் பேரை கோயில்ல பார்த்திருப்பியே? பார்க்கல. வருஷம் இந்த கோயிலுக்கு அவல் பொரி வாங்கி கொடுக்கிற நான் தான். அவல் பொரி உபயம் மதன்பூர் மைனர் ஐஸ்கிரீம் கபூர்னு எல்லா செவத்துலயும் எழுதி வச்சிருப்பேனே, பார்க்கலையா? அடச்சே, அது நீதானே? யோ, உனக்கு எங்க அறிவு இருக்கா? நீ பாட்டு காலையில எங்க வீட்டு பாத்ரூம் செவத்துல எழுதிட்டு போயிட்ட. அவன் உங்க பாத்ரூம்குள்ள மைனர் இருக்காரான்னு கேட்டுட்டு போறா. அதுல என்ன தப்பு இருக்கு? இந்த ஊர்ல யார் வீட்டு பாத்ரூம்ல வேணா எந்த நேரத்துல வேணா இருப்பான் இந்த மைனர். இந்த ஊர்ல எந்த நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் என்னத்தான் கூப்பிடுவாங்க. ஓஹோ, இந்த ஊர்ல நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? பின்ன இந்த ஊர்ல யார் வீட்டுல சாவு நடந்தாலும் நான் தான் குழி வெட்டுவேன். யார் வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் லாரியில சீர்வரிசை எல்லாம் ஏத்த என்னத்தான் கூப்பிடுவாங்க. வாங்க 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 வாங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? பாத்தியா, அந்த காலத்து ஃபிகருக்கெல்லாம் என் அருமை பெருமை தெரியுது. இந்த காலத்து ஃபிகரான உனக்கு தெரிய மாட்டேன். உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இந்த பத்தியா, உன் கால்ல சதங்க கட்டி ஆடும்போது சவுண்ட் கம்மியா இருக்கு. இத கால்ல கட்டிட்டு ஆடுனேன்னு வச்சுக்க, டால்பி எஃபெக்ட்ல சவுண்ட் வரும். உன் மவுசும் கூடும். மைனர்வால், இவ்வளவு பெரிய மணிய என் சின்ன பொண்ணு கையில குடுக்குறீங்களே, இத வச்சுட்டு அவ என்ன செய்வா? இந்த நீ புடி. ஆமா, இது கோயில்ல இருந்ததாச்சே. ஆமா, போன வருஷம் நான் தான் வாங்கி கொடுத்தேன். எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிடுச்சுன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா இதுக்கெல்லாம் காரணமான அந்த நக்கல் சண்முக சுந்தரத்தை நான் சும்மா விட மாட்டேன். அதான் நீங்க வாங்கி கொடுத்ததை வாங்கிக்கிட்டோமே, சந்தோஷமா தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள இந்த சீன்லயே வராத அந்த நக்கல் சண்முகத்தை எதுக்காக இழுக்கிறீங்க? அடுத்த சீன்ல நான் அவனை குத்த போறேன். அதுக்கு தான் லீடு கொடுத்தேன். டேய் தெனாவட்டு, வார் சரியில்லை. செருப்பு தைக்கிறவங்கிட்ட போய் சரி பண்ணின்னு வந்துட்டா. எப்படி இருந்தாலும் நீ தப்பு தப்பா தான் வாசிக்க போற. போட்டி முடிஞ்ச உடனே செருப்பு பிஞ்சு போற அளவுக்கு அடிக்க போறோம். அதையும் சேர்த்து தச்சுன்னு வந்துரு. இவனை ஏன் என் பக்கத்துல உட்கார வைக்கிற? அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இன்னைக்கு நான் தில்லானா வாசிக்க வேணாம். நீ தில்லானான்றத நாலனா எட்டனா மாதிரி ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்ப அது இல்லையா? எதுவா இருந்தா என்ன, நாங்க வாசிக்க போறோம். எங்களுக்கு வாய் வலிக்க போகுது. உனக்கு என்ன கஷ்டம்? என்ன கஷ்டமா? நீங்க ரெண்டு பேரும் கையை தூக்கி வாசிக்கும் போது ஒரே நாறுது. என்ன மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் அடிச்சுன்னு வர வேண்டியது தானே? டேய், அது நீதானா? என்னடா கோவில்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு ப்ளீச்சிங் நாத்தடிதுன்னு பார்த்தேன். இவன் தான் தினமும் ப்ளீச்சிங் பவுடர் அக்குள்ள போட்டு ஊற வச்சுன்னு வரான்பா. நிறுத்துங்க. இங்க யாரும் வாசிக்க கூடாது, யாரும் ஆடக்கூடாது. நல்லா போச்சு. எல்லாரும் யார கட்டுங்கயா. அன்னைக்கு என்னமோ திலானா வாசிக்கிறேன்னு பெருசா சபதம் போட்டீங்க. இன்னைக்கு என்ன பயந்து ஓட பாக்குறீங்களா? யார் பார்த்து தப்பிச்சு ஓடுறேன்னு சொல்றேன். தம்பி எடுறா. உன் கூட ரோதனையா போச்சு. கார்பெண்டர் மேஸ்திரி மாதிரி யார கட்டுறான்ற எர்றான்ற வாசிலான்றே வேணான்றியா? இந்த போட்டி நடக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஏண்டா? எங்க தாத்தா தூங்கிட்டு இருக்காரு, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. ஒரு வாரமா உங்க தாத்தா தூங்கிட்டு இருக்காரா? உயிரோட இருக்காரா செத்து போயிட்டாரான்னு போய் பாருப்பா. அப்படியே செத்து போட்டா என்ன? நான் இருக்கேன் இல்ல, மோலாச்சு அடக்கம் பண்ணிடுறேன். நான் அன்னைக்கே சொல்ல, தவுல்ல சரியா சத்தம் வரல, வாரு புறான்னதுக்கு வெக்கோல் கொளுத்தி சூடு பண்ணிட்டு இருக்கிறான். அன்னைக்கே தெரியும் இந்த தாரத்தை போட்டு அடிக்கிறோம்பா. என்ன பயந்துட்டீங்களா? உங்களுக்குள்ளே முணுமுணுன்னு பேசிட்டு இருக்கீங்க. போட்டி நடத்த போறீங்களா இல்லையா? சுமாரியா, போட்டி நடத்த விட மாட்டேன். வேணும்னா டெல்லி செங்கோட்டை, ராஜ்பவன், தாஜ்மஹால், நேரு ஸ்டேடியம் இது மாதிரி எங்கேயாவது நடத்திங்க. நான் கேட்ட போலீஸ் பரைடா நடத்திக்கிட்டு இருக்கோம். செங்கோட்டைக்கும் ஸ்டேடியத்துக்கு போக. நீங்க என்ன சொன்னாலும் சரியா, போட்டி நடக்கும்போது கலவரம் ஏற்பட்டு மக்கள் பாதிப்படைஞ்சிட்டா நான் என்ன பதில் சொல்றது? டேய், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து மெரினா பீச்சில் விமான சாகசம் பண்ண போறாங்க. கூட்டம் அலமோதி மக்களுக்குள்ள கலவரம் ஏற்படுறதுக்கு. ஒரு வயசான தாத்தா வாசிக்கும் போது ஒரு ஆன்டி ஆட போகுது. இதுல என்னடா கலவரம் வரப்போகுது? நக்கல் சண்முக சுந்தரம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. திராவிட்டு, நீ திட்டினதுக்கு என்ன மறைச்சிட்டு போறான்? அவனுக்கு ஒன்றரை கண்ணா இருக்கும். என்ன பார்த்து திட்டுறது உன்னை பாக்குற மாதிரி இருக்கும். வளவலன்னு பேசுறத தவிர வாசிக்க மாட்டியா? என்னையா சண்முக சுந்தரம், நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீர். தில்லி இருந்தா தில்லான வாசியும். வாசிக்கிறேன்டா. தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சம் கொஞ்சி போனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. கண்ணு வச்சதும் நீ தானா, அது கண்ணி வச்சதும் நீ தானா. கட்டில் போட்டு நான் தப்பம் கட்டலாமல் சொன்னா. தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. அற்புதம், அபாரம், நாட்டியத்துக்கே நீ மேதை.
நீ வெறும் மோகனா இல்ல, இன்னையில இருந்து நீ தில்லானா மோகனாம்பாள். என் பொண்ணு தில்லானா பாட்டுக்கு டான்ஸ் ஆடினால இந்த பட்டம் கொடுக்குறீங்களா? ஆஹா, நம்ம எந்த படத்தை கலாய்க்கிறோன்னு தெரிய வேணாமா? அதுக்காகத்தான் தில்லானா மோகனாம்பாள்னு சொன்னேன். எல்லாரும் சொல்லுங்க, தில்லானா மோகனாம்பாள். பாத்தியா, ஒரு பேப்பர் ராக்கெட் விட்டதுக்கு ஸ்டீரி கோட்டால இருந்து நிஜமான ராக்கெட் விட்டா மாதிரி இன்னும் ஆக்ட் கொடுக்குறான். இவன் திருத்த மாட்டாயா? புடிங்கயா, புடிங்கப்பா எல்லாரும். புடிங்கப்பா, புடிங்க. டேய், நெஞ்சாது ஒழுங்கா நெஞ்சில விடா. ஓகே, தூங்குறதுக்கு மருந்து கொடுத்துருக்கேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டேய், அவன் தான்டா தூங்கும் போது குறத்தை விட்டு எல்லாரும் டிஸ்டர்ப் பண்றான். நாங்க எங்க டிஸ்டர்ப் பண்றோம்? டாக்டர், இவரோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்கு? இரு, அவருன்னா எஃப்சிக்கு அமிச்சா பழைய அசோக் லைலன் லாரியா? பாடி கண்டிஷன் எப்படின்னு கேக்குற? நீங்க சொல்லுங்க டாக்டர். நிலைமை ரொம்ப சீரியஸா தான் இருக்கு. யாரோ வேணும்ட்டே ராக்கெட்ல ஒரு அசிங்கமா எழுதி திட்டி அமிச்சிருக்காங்க. சொல்றதுக்கே நான் கூசுது. சொல்லுங்க சார், சொல்லுங்க. இதை விட இங்க இருக்கிறவங்க அசிங்கமா இவனை திட்டி இருக்கிறோம். அந்த லெட்டர்ல என்ன பச்சை பச்சை இருந்தாலும் படிங்க சார். அநேகமா நக்கல் சுந்தரத்தோட கைய எடுக்க வேண்டியது வருமோ? என்ன சொல்றீங்க? அவர் கையை எடுக்க வேண்டி வருமா? பின்ன என்ன மோகனா, உங்க அம்மா மடி மேல எவ்வளவு நேரமா கை போட்டுருக்கான் பாரு. அவனே எடுப்பான், நாங்களும் பார்த்தா மூணாவது மனுஷன் டாக்டர் சொல்ற அளவுக்கு வச்சுட்டான். தச்சா கையெடு. டாக்டர், அப்ப அவர் சுயநினைவுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லையா? அவர் என்ன பண்ணுவார் மகனா? கிரீட்டிங் கார்டை ஓபன் பண்ண ஹாப்பி பர்த்டேன்னு வாய்ஸ் வர்ற மாதிரி, ராக்கெட்டை பிரிச்சவன அசிங்கமா வாய்ஸ் வர்ற மாதிரி எவனோ செட் பண்ணி அமைச்சிருக்கான். அதை பார்த்து தான் மயங்கி வந்துட்டாரு. டாக்டர், என்ன எவ்வளவு வேணாலும் அசிங்கமா பேசுங்க டாக்டர். இவனை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். டேய், இதுக்கு மேல அசிங்கமா திட்ட தமிழ்ல வார்த்தையே கிடையாது. வேணா தெலுங்கு ஹிந்தில தேடி உன்னை அசிங்கமா திட்டலாம். ஒரு வழி தான் சொல்லுங்க டாக்டர். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவன் எழுந்ததை அழிச்சிட்டு நாம நல்ல விதமா எழுதி மூஞ்சி கிட்ட காமிச்சா நக்கல் சுந்தரம் மறுபடியும் பழக்க வாய்ப்பு. அப்ப அதை உடனே செய்யுங்க டாக்டர். அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. எழுதினவன் இங்கு பேனால எழுதிருக்கான். அதை அழிக்கணும்னா இங்கில் அப்புறம் தான் தேவை. அது இங்க இல்ல. அதை நீங்க வாங்கணும்னா மெட்ராஸ் தான் போய் வாங்கணும். டேய் மண்டை, இவன் டாக்டர் இல்லடா. 30 நாள்ல மருத்துவம் எப்படின்னு புக் வாங்கி படிச்சுட்டு வந்திருக்கான். இங்கு ரப்பர் வாங்குறதுக்கு மெட்ராஸுக்கு போனோமா? அந்த கர்மம் பூச்சி லெட்டர் கீழ்ச்சி போட்டு வேற ஒரு காகிதத்துல புதுசா எழுதி காட்ட வேண்டியதானே? தம்பி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ராத்திரி கட்டிங் போட்டு பதிலுக்கு நானே போய் அவனை அசிங்கமா திட்டிடுறேன். நாளை கச்சேரிக்கு நானே வந்து வாசிக்கிறேன். அடி மோகனா, இந்த ஆள் இவ்வளவு நேரம் மயக்கத்துல தான் என் மேல கை வச்சிருக்கான்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது இந்த ஆளுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மயக்கம் தெளிஞ்சிருக்கு. இவ்வளவு நேரம் ஆக்ட் கொடுத்துருந்துருக்கான். அக்கா, இங்க உட்காரன்னு சொன்னா கேட்டியா? அவன் 1/2 மணி நேரமா கையை வச்சுட்டு என்னென்ன செஞ்சான்? அட நாசமா போறவனே, அவன் ஒண்ணுமே பண்ணலடா. பாடி போலாம். சண்முகம், மோகனா, மோகனா, don't worry. I will help you. எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன். உன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார்? எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன். உன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார்? கையில தானே அடிபட்டது, முகத்துல என்ன ரத்தம்? அதை ஏன் கேட்குற மோகனா? எவனோ சேவ் பண்ணி போட்ட பழைய பிளேட் எடுத்து நான் எதிர் போட்டு மூஞ்சி ஷைனிங் ஆக்கி மோகனா முன்னாடி போய் நிக்க போறேன்னு இப்படி பாலபாலமா அர்த்தம் வச்சுன்னு வந்திருக்காரு. மோகனா, அழக்கூடாது. நாமெல்லாம் கலைஞர்கள். மேடைன்னு வந்துட்டா உறவுகளை உதறி தள்ளிட்டு பாசம் பந்தம் எதுக்குமே இடம் கொடுக்க கூடாது. இப்படியே வாசிச்சு ரத்த வழிஞ்சு நான் உயிரே போனாலும் சரி, நான் வாசிக்கிறத விட மாட்டேன். நீ ஆடு. அடியே மோகனா, நலந்தானா